ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போறோம். ஆனா, இந்த ஒரு குட்டி கேன்வாஸ்ல. ரீசென்ட்டா நான் இந்த ஒரு கேன்வாஸ் வாங்கியிருந்தேன். இதுல வந்து 5 இன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்ஸாகன் ஷேப்ல வந்து ஆஃபர் பிரைஸ்ல கிடைச்சது. இது வந்து ரொம்ப மினி கேன்வாஸ் தான். ஸோ இத ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கைக்கு வந்து நான் நார்மலா எப்பவும் போல ப்ளூ கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லா ஸ்கை வரைஞ்சுட்டு, இப்ப நான் கீழ புல் இருக்க மாரி வரைய போறேன். அதுக்கு வந்து பிரஷ் எப்பவுமே கீழருந்து மேல் நோக்கி இது மாரி லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து புல் எஃபெக்ட் இருக்கும். இப்ப வந்து அதுக்கு வந்து கிரீன் அண்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணி இது மாரி கலர் பண்ணிட்டு, மேல வந்து கிளவுட் இருக்க மாரி வரைய போறோம். ஸோ கிளவுட் வரையறப்ப எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரையான பிரஷ்ஷ யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒன் மோர் டைம் அதோட எட்ஜஸ்ல மட்டும் ஒயிட் பெயிண்ட்ட வச்சு லைட்டா டச் அப் குடுத்தீங்கன்னா, பார்க்க கொஞ்சம் ரியலா இருக்கும். இப்ப இந்த கிராஸ் வரைஞ்சிருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல சில ஃப்ளார்ஸ் இருக்க மாரி வரைய போறோம். அதுக்கு வந்து நான் நைஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்ட்ட இது மாரி நைஃப் இல்ல அப்டின்னா, நீங்க ஸ்பூன் இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணி கூட நம்ம வரையலாம். ஸோ கொஞ்சமா பெயிண்ட் நைஃப்ல எடுத்துட்டு இது மாரி ரேண்டமா அப்ளை பண்ணீங்கன்னா, பார்க்க 3D எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். இது மாரியான இன்ட்ரஸ்டிங் டியூட்டோரியலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.